ஆடிப்பெருக்கு விழா அம்பாசமுத்திரம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தாமிரபரணி நதிக்கு மகா ஆரத்தி விழா. திரளான பக்தர்கள் தரிசனம். தமிழகத்தில் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசத்தில் தன் பூமியில் ஆரம்பித்து தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் வரை சென்று கடலில் கலக்கிறது. ஆடிப்பெருக்கு விழா நதிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தி அவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. பெண்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்வதால் செல்வம் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும், கணவனின் ஆயுள் காலம் கூடும் என்று காலம் காலமாக நம்பப்படுகிறது. ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு அம்பாசமுத்திரம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் காசி விஸ்வநாத திருக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பதால் இந்த நேரம் தேவர்களுக்கு மாலை நேரமாக கருதப்படுகிறது. முதலில் திருக்கோவிலில் அமைந்துள்ள நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு சந்தன காப்பு அலங்காரம் செய்து மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து தாமிரபரணி நதிக்கு ஆடி 18 தினத்தை முன்னிட்டு 18 வகையான பலகாரங்கள் படைத்து சுமங்கலி வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நதிக்கரையில் புதுமண தம்பதிகள் மற்றும் திருமணமான பெண்கள் சிறப்பு வழிபாடு நடத்தி திருமங்கலி சரடு பிரித்து கட்டும் வைபவம் நடைபெற்றது. காசி விஸ்வநாதர் கோவிலின் படித்துறையில் இருந்து தாமிரபரணி நதிக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. பெண்கள் தாமிரபரணி நதியில் விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். வந்திருந்த பெண்களுக்கு மங்கள பொருட்களான குங்குமம், வளையல், திருமங்கலி சரடு வழங்கப்பட்டது.